ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான 2வது டெஸ்ட் மேட்ச்சில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 106 ரன்கள் வித்தியாசத்தில் ரொம்ப அபாரமாக ஜெயிச்சிருக்காங்க. அதுலேயும் அஸ்வினோட சுழல் தாக்கு பிடிக்க முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து அவுட் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் கூட எடுக்காத அஸ்வின் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விக்கெட்ஸ் கைப்பற்றியிருப்பார். இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா 396 அடிச்சிருப்பாங்க. இந்தியா செஞ்ச நல்ல விஷயமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணதான். அடுத்த இங்கிலாந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 253 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. திரும்ப இந்தியா செகண்ட் இன்னிங்ஸில் 255 ரன் மட்டும்தான் எடுத்திருப்பாங்க. இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் 292க்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவு நல்லாவே ஆடிருப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அஸ்வின் 3 விக்கெட்ஸ் கைப்பற்றியிருப்பார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் கூட அஸ்வினால் எடுக்க முடியலை. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 3 முக்கியமான விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு விக்கெட்டு அஸ்வினுக்கு தான் விழுந்திருக்கும். பென் டக்கெட்டை அஸ்வின் அவுட் ஆக்கியிருப்பார். அடுத்து ஓலி போப், இவர் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா தோற்பதற்கு முக்கியமான காரணம். இவரையும் அஸ்வின் அவுட் ஆக்கியிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோ ரூட், இவரும் அஸ்வின் ஓவரில் தான் அவுட் ஆகிருப்பார். அப்போ 3 முக்கியமான விக்கெட்டை எடுத்து இந்தியனை ஜெயிப்பதற்கு அஸ்வின் முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருப்பார். அதே மாதிரி பும்ராவும் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்குக்கு தாக்குதல் நடத்தியிருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் பும்ரா 3 விக்கெட்ஸ் கைப்பற்றியிருப்பார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் தோற்றதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா செம மாசா அதுவும் 4வது நாள்லேயே ஜெயிச்சிருக்காங்க. நன்றி.